தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மகிழங்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் யுவராஜா. இவர் சிங்கப்பூர் தொழிலதிபர். இவரது சொந்தம் ஊரான மகிழங்கோட்டையில் இவரது தாய், தந்தை மற்றும் குடும்பத்தார் வசித்து வருகின்றனர். யுவராஜா நேரம் கிடைக்கும் பொழுது சிங்கப்பூரில் இருந்து தனது குடும்பத்தை சொந்த ஊருக்கு வந்து பார்த்துவிட்டு செல்வது வாடிக்கை. இவர் வீடு உட்பட வீட்டை சுற்றி 32 சென்ட் இடங்கள் உள்ளது. இந்நிலையில் இவர் வீட்டு அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ராஜகோபால சுவாமி திருக்கோயில் உள்ளது. கோயிலுக்கு செல்வதற்கு மாற்றுப்பாதை இருந்தாலும் இவரது காலி இடத்தில் கோயிலுக்கு செல்வது கிராம மக்களுக்கு எளிதாக இருந்ததால் அதை பயன்படுத்தி வந்துள்ளனர். அதனால் யுவராஜா குடும்பத்தார் கோயிலுக்கு வழிபாடு செய்பவர்கள் செல்கிறார்கள், செல்லட்டும் இன்று விட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கோயில் கும்பாபிஷேகம் முன்னிட்டு யாகசாலை அமைப்பதாக இவர்களது காலி இடத்தில் யாகசாலை கட்டி உள்ளனர். அதன் பின்பு யாகசாலை கட்டுவதற்கு பொருட்கள் வைக்க வேண்டும் என்று ஒரு கட்டுமானத்தை கட்டியுள்ளனர். கும்பாபிஷேகம் முடிந்த பின்பு அந்த பொருட்கள் வைக்க கட்டப்பட்ட கட்டிடத்தை அகற்றாமல் நிரந்தரம் ஆக்கிவிட்டனர். சுமார் 13 சென்ட் மேல் கோவில் அறங்காவலர்களான சிவசுப்பிரமணியன் அதிமுக கிளை செயலாளராக உள்ளார். ராமநாராயணசாமி, செந்தில்குமார் ஆகிய மூவரும் செய்துள்ளனர். இவர் பலமுறை இந்து சமய அறநிலைத்துறைக்கு தனது சொந்த இடத்தை கோவில் அறங்காவலர்கள் அபகரிக்க முயல்வதாக புகார் அளித்தும் இதுவரை இவரது சொந்த இடத்தை பக்தர்கள் கோயிலுக்கு செல்லும் வழியை இவர் மீட்பதற்கு அவர்கள் மூவரும் இடையூறு வகை உள்ளதாகவும் பொருள்கள் வைக்க கட்டப்பட்ட யார் கட்டிடத்தை இடித்து அகட்டி இவரிடம் ஒப்படைக்காமல் உள்ளதாகவும், அதுமட்டுமல்லாமல் இவர்கள் குடும்பத்துடன் சிங்கப்பூரில் இருந்தபொழுது இவர் வீட்டு அருகே வசிக்கும் செந்தில் என்பவர் சுமார் 5 சென்ட் இடத்தை அபகரித்து வீடு கட்டி உள்ளதாகவும் இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் யுவராஜா. வழக்கு நடுவில் உள்ளது. இந்நிலையில் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் அமைப்பதற்கு யுவராஜா முடிவு செய்து வீட்டுக்கு முன்புறம் சொந்த இடத்தில் வீட்டு முன்பு பக்கம் காம்பவுண்ட் சுவர் தற்போது யுவராஜா கட்டி வருகிறார். அதற்கும் கோவில் அறங்காவலர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இவருக்கு இடையூறு செய்துள்ளனர். அதன் பின்பு தனது கையில் உள்ள ஆவணங்களை எடுத்து காவல் நிலையத்தில் காட்டிய பொழுது காவல்துறையினர் இவர் பட்டா இடத்தில் இவர் காம்பவுண்ட் சுவர் கட்டுவது தெரிந்து கொண்ட பின்பு இவரது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ய முயலும் அறங்காவலர்களை மிரட்டி அனுப்பி வைத்துள்ளனர். தனது சொந்த பட்டா இடத்திலேயே தனது குடும்பத்தார் நிம்மதியாக வாழ விடாமல் அறங்காவலர்கள் என்ற போர்வையில் இவர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கிறார்.